வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பம். தீர்வு வழங்கக்கூடாது என்பதற்காக டிசிசி கூட்டம் இழுத்தடிப்பு. தவிசாளர் ஜுகதீஷ். அர்ச்சுனா எம்பியின் தாக்குதலுக்குள்ளான நபர் வைத்தியசாலையில் அனுமதி. நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அர்ச்சுனா எம்பி. பயணச்சீட்டுகளை பரிசோதித்த போலீசாருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. தனியார் பேருந்துரிமையாளர்கள் எச்சரிக்கை. மண்கும்பானில் விசமிகள் செய்த செயலால் பதற்றம். பல ஏக்கர் புல்தரைகள் எரிந்து நாசம். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் வெறியாட்டம். தம்பதியினர் மீது கொடூர தாக்குதல். இலங்கையில் 4 லட்சத்தை நெருங்கும் தங்க விலை. பூநகரியில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞன் சடலமாக மீட்பு. இலங்கையில் நீருக்கு பலியான 2 உயிர்கள் வெளிநாடு செல்ல இருந்தவரும் மரணம். உலக அரங்கில் தொடர்ந்து உயர்ந்து செல்லும் எரிபொருள் விலை. ஏணியிலிருந்து தவறி விழுந்த பெண் பரிதாப உயிரிழப்பு. மின்கம்பத்தில் மோதிய ஜீப். கந்தலாயில் பல மணி நேரம் மின்தடை. முடிவை மாற்றியது ஈரான். அமெரிக்காவுக்கு பறந்த புதிய முன்மொழிவு. தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீண்டும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டிருந்த அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அந்த பகுதியில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என்றும் சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்தமைக்கமைய நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதோடு புதைகுழிக்குள் மழை வெள்ளம் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத காலப்பகுதிக்கு பின்னர் மீண்டும் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 2,10,00,000 ரூபாய் நிதியமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வடமராட்சி கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடாது என்பதற்காக டிசிசி கூட்டம் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருவதாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராமங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இதுவரை இல்லாதால் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் டிசிசி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளான நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் தாக்குதலுக்குள்ளான 2 நபர்களில் பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றைய நபர் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து தெரிய வருகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் பெரியவளான் பகுதியில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குறித்த நபரை காலால் உதைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் நேற்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ராமநாதன் அர்ச்சுனா இன்று இளவாலை காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளவாலை காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். காணி பிரச்சினை ஒன்றில் பெண்ணொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரின் துப்பாக்கி காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இளவாலை காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காணி பிரச்சினை ஒன்றில் பெண் ஒருவரை துப்பாக்கி முனையில் கொலை செய்யப் போவதாகவும் தலையில் துப்பாக்கியால் சுடுவதாக அச்சுறுத்திய சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. பேருந்துக்குள் பயணிகளின் பயணச்சீட்டுகளை பரிசோதிக்க போலீசாருக்கு மீது சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என அகில இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விரேஜரத்ன தெரிவித்தார். மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டத்தின்படி இவ்வாறான சோதனைகளை முன்னெடுக்கும் அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிலிருந்து மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் முன்னெடுக்கும் சோதனையின் போது மட்டுமே போலீஸ் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி மண்கும்பானிடையில் நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள தரிசு காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீமூட்டியதில் பாரிய அளவு புத்தரைகள் எரிந்து நாசமாகியுள்ளன.
இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றது. அதனுடன் இந்த தீயால் ஏற்பட்ட புகையின் காரணமாக வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஊர்காவற்றுறை யாழ்ப்பாண வீதியின் பிரதான போக்குவரத்து வீதியில் இந்த நாசகார வேலையை விசமிகள் மேற்கொண்டதை சமூக நலம் விரும்பிகள் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து யாழ்ப்பாண மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரம் இப்பலோகம பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட குழுவினர் தாக்கியதில் காயமடைந்த பெண்ணொருவரும் அவரின் கணவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அலுட்புளியங்குளம் விஜிதபுர பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரை இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்தனர். குழு ஒன்று தம்மை தாக்கி காயப்படுத்தியதாக கூறி கெக்கிராவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த தம்பதியினர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தம்புள்ளை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பெண்ணின் காது பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரின் கணவரின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தலை மற்றும் கால்கள் உள்ளிட்ட பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இப்பலோகம கிரிபிட்டியாகம விளையாட்டு மைதானத்தில் நேற்று முன் நடைபெற்ற இப்பலோகம பிரதேச சபை புத்தாண்டு விழாவின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் நேற்று முன்தினம் காலை 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,95,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது 2,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 3,97,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. கிளிநொச்சி பூநகரி கிராஞ்சி பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது. மேலும் இந்த சம்பவத்தில் 19 வயதுடைய என் முகிலன் என்ற இளைஞனை உயிரிழந்தார். நேற்றைய தினம் இரவு பல மணி நேரமாகியும் இளைஞனை காணவில்லை என்று தாயார் தந்தையார் இணைந்து தேடினர். எனினும் தமது மகன் நண்பர்களுடன் எங்கேயாவது சென்றிருப்பான் என்ற எண்ணத்தில் அவர்கள் உறக்கத்துக்கு சென்றுள்ளனர். பின்னர் காலை குறித்த இளைஞனின் தந்தை மாடு கட்டுவதற்காக சென்ற போது மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞன் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என்றும் கூறப்படுகிறது. நாட்டின் 20 பகுதிகளில் நேற்றைய தினம் நீரில் மூழ்கி 2 உயிரிழந்த துயர சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன்படி கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் நீராடிய குடும்பஸ்தர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கனகாம்பிகை குளத்தில் நேற்று பிற்பகல் 3 நீராடிய நிலையில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார். அவரை தேடும் பணிகள் நேற்று மாலை முதல் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 8 மணியளவில் இரணைமடு நன்னீர் மீனவர்களால் சடலமாக அவர் மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி ஸ்கந்தபுரத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மகப பலகொல்லாகம பகுதியில் உள்ள தெதுரோயாவில் நேற்று மாலை நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக மகப போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த போது இடையில் தெதுரோயாவில் நீராடச் சென்றார். இதன்போது எதிர்பாராவிதமாக நீரில் மூழ்கி அவர் உயிரிழந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மகப போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்க சமாதான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதாலும் ஹோர்முஸ் நீரிணை நடைமுறையில் மூடப்பட்டிருப்பதாலும் எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருகின்றன. உலகளாவிய அளவுகோலான பிரெஞ்சு கச்சா எண்ணெய் இன்று உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதாகவும் ஒரு பீப்பாய் $107.5 என்ற விலையில் வர்த்தகமாகியுள்ளது. உலக கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் சுமார் 1/5 பங்கு பொதுவாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரணமுரேகம பகுதியில் ஏணியிலிருந்து தவறி விழுந்து பெண்ணொருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றது. உயிரிழந்தவர் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த இந்த பெண் லக்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண் ஏணி ஒன்றின் உதவியுடன் வீட்டின் கூரை மீது ஏற முயற்சித்த போது எதிர்பாராவிதமாக அதிலிருந்து கீழே விழுந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் லக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபை காரியாலயத்தின் பாதுகாப்பு சுவரை உடைத்து ஜீப் வண்டி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த பகுதியில் பல மணி நேரம் மின் தடை ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றது. இந்த விபத்தில் ஈப் வண்டியின் சாரதியும் அவருடன் இருந்த உதவியாளரும் உயிர் தப்பியுள்ளதோடு எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. மணிக்கூட்டு கோபுர பாதையிலிருந்து கெத்துலுத்து நோக்கி பயணித்த பொரலோ ரக ஜீப் வாகனம் சாரதியின் நித்திரை கலக்கத்தால் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்சார சபையின் சுற்றுமதிலை உடைத்துக் கொண்டு அங்கிருந்து மின் கம்பத்தில் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தால் இலங்கை மின்சார சபைக்கு 2 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது.
இனி சர்வதேச செய்திகள். இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் புதிய முன்மொழிவு ஒன்றை அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த புதிய திட்டத்தின்படி சர்ச்சைக்குரிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்துக்கு ஒத்திவைத்துவிட்டு தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை மீதான தடையை நீக்கி அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த முன்மொழிவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.